கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுனாங்க. யாருங்க சொன்னாங்க சின்ன பையனை வச்சு என்ன செய்ய முடியும், என்ன சொன்னாங்க. இப்ப இந்த சின்ன பையனால என்ன செய்ய முடியும் ஊருக்கே காட்டியாச்சு. திருப்போன்ற தொகுதியில வெற்றி அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வெற்றி உறுதியாயிருச்சு. தமிழ்நாடு அண்ணன் வெற்றி எம்எல்ஏ மட்டும் இல்ல, அடுத்த அமைச்சர் அண்ணன் அவர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலுமே அண்ணன் விஜய் தான் ஜெயிப்பாரு. அண்ணன் ஆட்சி அமைக்க போறது உறுதி உறுதி உறுதி. 5 வருஷத்துல நீ என்னைக்குமே நாங்க முடிஞ்சு நேத்து கலர் ஆத்துல அது நம்மளுக்கு தான் இறங்கி முடிச்சுட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனு. இதை விட எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு லைஃப்ல இல்ல. எல்லாரும் சொன்னாங்க ஒரு இடம் வந்துருவாரா 2 இடம் வருவான்னு. இன்னைக்கு பூராவர் பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு காரணம் எங்க தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். 110 இடம் வந்துட்டோம் இப்ப வரைக்கும் லீடிங்ல. நம்ம திருப்பன்ற தொகுதி இங்கதான் நிக்கிறேன். கப்பலூர் ஸ்கூல்ல இங்கதான் நம்ம காலேஜ்ல தான் இன்னைக்கு நம்ம ஓட்டு வாக்கு எண்ணிக்க. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வரலாதுக்கான எலெக்ஷனுங்க. கண்டிப்பா நான் சத்தியமா சொல்றேன், தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. இது ஒரு வேறமான ஒரு வித்தியாசமான எலெக்ஷனு. கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுனாங்க. யாருங்க சொன்னா? இது வரைக்கும் விஜயகாந்தால முடியாதத, கமலஹாசனால முடியாதத என் கண்ணு என் உயிர் தளபதி விஜய் அண்ணாவால முடிச்சிருக்குது. ரெக்கார்டு பிரேக்கிங், அது ஹிஸ்டரி, வரலாறு திரும்புதுங்க. அது மதுரையில எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு நாங்க தாங்க ஒரு சீட்டு வாங்க முடியல. மத்த எந்த கட்சியாலையும் எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ணாங்க. ஒரு இடத்துக்கு மாநாடு ஒரு பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல. கொலகேஸ் மத்த அவதூறுகள் எல்லாமே. ஒரு படத்தை நிப்பாட்டி ஒரு சென்சார் சர்டிபிகேட்டுக்கு நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க. எல்லா படத்துக்கும் எங்கிட்ட எல்லாரும் வந்தாகணும். நாங்கதான் மன்னாரத்தோட சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குறோம். எல்லா ஊர்ல இன்னைக்கு வெடி வாங்கிட்டு சாயங்காலம் எல்லா ஏரியா லட்டு வாங்கி கொடுத்து இனிப்பு வாங்கி மதுரைப்பெல்லாம் கொண்டு வர்றோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேங்க. ஒரு மாசம் வேலையை கெடுத்து நான் உழைச்சிருக்கேன். என் சொந்தக்காரர்லாம் நான் அவ்வளவு பேச வந்தாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வெயிலே மழையில ஓட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடா பிரச்சாரத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து காசு செலவு பண்ணி சொந்த காசுல எலெக்ஷன்ல இது வரலாறு காணாத ஒரு எலெக்ஷனுங்க. இது ஊருக்கே இது தெரியும். கண்டிப்பா ஒரு மக்களுக்கான ஒரு மாற்ற ஆட்சி வரணும். பெண்கள் பாதுகாப்பு எல்லா இடமும் வரணும். போதை பொருள் மது டாஸ்மாக கஷ்டம் ஒழிக்கிறோம். நாங்க இது வரைக்கும் நாங்க எதிர்பார்த்தது எல்லாருமே நீங்க 2வது இடம் 3வது இடம் தான் சொன்னாங்க. ஆண்டவன பொதுவா நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் விஜய் சிஎம் ஆகிற மட்டும் தான் நாங்க கனவு நினைச்சிருக்கோம். வேற எதுவுமே நினைக்கல. அவருக்காக பழனி பாத யாத்திரை நடந்து போனேன் ப்ரோ. முந்தானத்தை நான் ஊரு ஒரு பிள்ளையாருக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் என் அண்ணன் பேர்ல. எல்லாரும் அதை பார்த்ததுன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு தீவிர தொண்டர் அவர். ரசிகன்ற காட்டிலையா அவரோட தொண்டர் என்றல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லீடிங்ல இருக்கோம். சொன்னாங்க சின்ன பையனை வச்சு என்ன செய்ய முடியும், என்ன சொன்னாங்க. இப்ப இந்த சின்ன பையனால என்ன செய்ய முடியும் ஊருக்கே காட்டியாச்சு. வெற்றி கண்டிப்பா. அவர் சொன்னாரு கான்பிடன்ட் இருங்க, நல்லதா நடக்கும்னாங்க. அவரு மனசுல நினைச்ச மாதிரி இப்ப நல்லதா நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் இப்ப யாரு தற்கூரின்ட்டு. ப்ரோ அதான் தப்பு ப்ரோ. தற்கூரி கூட்டம் அணில் கூட்டம்ன்றாங்க. புரியுதா? நாங்களும் படிச்சிருக்கோம். படிச்ச எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்துல கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம். தற்கூரி நீங்க சொல்லவே முடியாது. புரியுதா? நாங்களும் படிச்சு நாங்க வந்திருக்கோம். இப்ப நாட்டை முக்காவாசி அழிச்சது அவங்க தான். யாருக்கு செகண்ட் பிளேஸ் இருக்காங்க? ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. முதல்ல நாங்க ஏன் தற்கூரி அவங்க என்ன சொன்னாங்க, எங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னா திமுக தான் இந்த நாட்டை இதுவரை அழிச்சுட்டு இருக்குது. அதனால முதல்ல நாங்க எதிரியா கான்செப்ட் பண்ணோம். இயற்கை சொல்றேன், இப்ப வெயில் நார்மல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பயுமே இந்த வெயில் அப்படியே தான் அடிக்கும். ஆனாலும் இயற்கை புள்ள அழிச்சிட்டாங்க. விற்பநிலமா மாத்தினாலதான் இயற்கை புள்ள அழிஞ்சிருச்சு. இப்ப வெயில் அடிச்சா மதுகிட்ட நின்னீங்கன்னா நல்லா தெரியும். ஆனா இயற்கை புள்ள அழிச்சிட்டாங்க. வெயில் பாதுகாப்பு இல்ல, கஞ்சா விற்பனை எதுவுமே கேட்கறது கிடையாது. ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். ஆனா கஞ்சா போட மாட்டாங்க. கஞ்சா போட்டு அவங்க என்ன பண்ணு தெரியல அவங்களுக்கு. அவங்க கஞ்சா போட்டு எல்லாம் நிறைய வேலை பாக்குறாங்க. ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போகணும். கஞ்சா போடுறியா, பெண்கள் குடும்பப்படுத்துறியா, உனக்கு இதான் தண்டனை அப்படி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போனோம். இது வரைக்கும் பண்ணவே இல்லை. எங்க தலைவர் நாங்க மத்தவங்க மாணிக்க ரவுடிசம் பண்ற கட்சி நாங்க கிடையாது. படிச்சுட்டு நாகரிகமான மக்களுக்கான மகத்தமான ஒரு அரசியலை தான் நாங்க வந்திருக்கோம். எங்களை பொறுத்தளவுக்கு எங்க பசங்க யாருமே ₹1 கூட லஞ்சம் வாங்க வெயில் மலையில எங்க தாவேக தொண்டர்கள் அனைத்து பேரும் 234 தொகுதியில் எல்லா ஊர்லயும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அடுத்து எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க தளபதி விஜய் தான் 10 பைசா வாங்காம நாங்க பூரா ஒன்னொன்னு அப்படி நாங்க உழைச்சிருக்கோம். பூரா ஸ்டாலின் சொன்னாப்ல என்ன புதுசா டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சு அதை பத்தி நீங்க என்ன அவர் சொன்னா புதுசா ஆரம்பிச்ச கட்சியை பத்தி நான் பேச மாட்டோம், அவங்க கிட்டே வர மாட்டாங்க. நான் இப்ப புரிஞ்சிருக்கேன் அவருக்கு புதுசா அந்த கட்சியில இப்ப தெரிஞ்சுக்கா நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோம். டிவிக்கு தளபதினா யாருன்னு தெரிஞ்சுக்கோம். அவர் ஒரு மாநாட்டுக்கு எவ்வளவு அழுதுருக்காரோ அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கும் இப்ப நாங்க ஒரு ஓட்டு அதுக்கு பதில் சொல்லிருச்சு. அண்ணன் கண்டிப்பா நல்லது செய்வாரு, மாற்றம் கண்டிப்பா வரும். கான்பிடன்ட் நல்லதே நடக்கும். வெற்றி அண்ணன் சிடிஆர் அங்க எவ்வளவோ கஷ்டப்பட்ட ஒரு
இடத்துல எவ்வளவு எல்லாரும் அழுகுறாங்க, பாட்டியெல்லாம் அழுகுறாங்க. தண்ணி இல்ல, தண்ணி குடிநீர் சரியில்லை, சாலை வசதி இல்ல, அழுகுறாங்க. இதெல்லாம் எங்க அண்ணன் சீட்டை கண்டிப்பா மாட்டி கொடுப்பாங்க. கண்டிப்பா அவ்வளவுதான். இப்பயே வெற்றி தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் சொன்னவங்க கண்டிப்பா காப்பாத்துவோம். 5 வருஷத்துல நீ என்னைக்குமே நாங்க தான், என்னைக்குமே நாங்க தான் ப்ரோ. அதுக்கு வந்து சிம்பிளா ஒரே ஒரு செய்யலாம் ப்ரோ, அப்படியே முடிச்சுட்டோம் ப்ரோ. திருப்பன்ற நம்ம தான் ப்ரோ. சாட்டை திறமையானு ஒண்ணே சொல்லிக்கிறேன் ப்ரோ, சாட்டை திறமையான ஒண்ணே சொல்லிக்கிறேன். இதை நீ லைவ்ல போடுற ப்ரோ. என்னதான் டிவிக்கு ஏன்டா டிவி வைக்கிறீங்க அணில் குஞ்சு கொடுறாரு. நாங்க ஜெயிச்ச உடனே சாட்டை திறமையானத்தை ஃபர்ஸ்ட் வீடியோ அவன் எங்க இருந்தாலும் எங்க பிள்ளைங்க தேடி போய் அவனை பாக்குறோம். யாரு அந்த தூளின்றது யாரு? நான் வாடா விஜயண்ணா, நீ எங்க நிக்கிறேன்னு ஜெயிக்கிற. அது நல்ல எங்களை யார் எதிர்த்தாங்களோ பேசினாங்களோ, அணில் குஞ்சு தற்கொலை கொண்டு சொன்னாங்களோ, எங்களை கேவலமா தப்பா பேசுனாங்களோ, அவளுக்கு ஒரே பதிலடி. நாங்க ஒண்ணுமே செய்யல. தமிழ்நாட்டு தளபதி விஜய் தான் முதலமைச்சர். டிவி நியூஸ் வரும், நீங்க பாப்பீங்க. உலகமே கொண்டாடு ப்ரோ. அடுத்த மாசம் அன்னை ஜூன் 22 விஜய் பிறந்த நாள். கண்டிப்பா நாங்களே ப்ரோ. இப்போ வரைக்கும் திருப்பூண்டர்ல வந்து அண்ணன் சிடிஆர் தான் வந்து வரப்போறாரு. கிட்டத்தட்ட வந்துருச்சு. தமிழ்நாடு முள்ள விஜய் சார் வந்துட்டார். அதுல மாற்றமே கிடையாது. என்னன்னா நம்ம சொன்னது ஒன்னு டிவிகே டிஎம்கேன்னாங்க. கடைசியில பார்த்தா டிஎம்கே இல்ல, கீழே போயிருச்சு. ஆப்போசிட்ல வந்து ரெட்டல வருது. ஆனா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். நம்ம உட்கார போறோம், அவங்க ஆப்போசிட்ல உட்கார போறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போறாங்க, டிஎம்கே வீட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு 4ஆம் தேதி வந்து அந்த சூரியன் உச்சரிக்கும், அக்னி சிவகாயில சோழி முடிஞ்சு நேத்து கல ஆத்துல இருந்தார்ல, அது நம்மளுக்கு தான். இறங்கி முடிச்சுட்டாரு. நம்ம தான் ஜெயிக்கிறோம். அண்ணன் வந்துட்டாரு. 21 கட்சி வச்சுட்டு அவங்க வர்றது பெரிய விஷயமா தான் தெரியும். நம்ம ஒரே கட்சி தாவேகா மட்டும் தனியாண்டு ஜெயிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் சின்ன எம்ஜிஆர், வேற வழியே கிடையாது. அவ்வளவுதான், அலைவர் தான். நம்ம சாகுற வரைக்கும் அவர் தான் முடிஞ்சு. அவங்களுக்கு, நம்மளுக்கு இல்ல, அவங்களுக்கு முடிஞ்சு. என்ன தெரியுமா, கொடைக்கானல் போனது இப்படியே போயிருவோம், நாளை போன வர முடியாதுன்னு தெரியும். அதெல்லாம் கூலா போயிட்டாங்க. சிறப்பா முடிஞ்சு. மக்கள் தீர்ப்பே மகிழன் தீர்ப்பு முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். எங்களோட 2026 தேர்தல் களம் எங்களுக்கு வந்து ஒரு முதல் களமா இருக்கும். ஆனா எல்லாரும் நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறுமா, இவங்களால ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பாடமா தான் இன்னைக்கு நிலவரம் இருக்கு. ஒரு தனி பெரும்பான்மையா நம்ம ஆட்சி அமைக்க போறோம்ன்றது இப்ப இருக்கிற வரையும் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வந்து தெரியுது. இன்னும் போக கூட தான் செய்யுமே தவிர குறையறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. நாங்க இப்பயே வந்து வெற்றியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே, சின்னவங்கள இருந்து பெரியவங்கள இருந்து எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கருத்து கணிப்பு விட்டவங்க எல்லாருக்குமே நாங்கள் இப்போ சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், எப்பயுமே எதுவுமே நீங்கள் வந்து அரசியல் பொறுத்த அளவுக்கு முன்னாடி நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். எங்களை நம்பி வாக்களித்த அனைத்து பொதுமக்களுக்குமே, அனைத்து வாக்காளருக்குமே இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா செய்வோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பி நீங்கள் வாக்கு செஞ்சுருக்கீங்க. இந்த வாக்கு நீங்கள் அளித்ததுக்கு நாங்கள் நன்றி கடனை தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருமே எங்கள் தளபதி வந்து நல்லதாக செய்வார். திருப்பூன்ற தொகுதியில் வெற்றி அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வெற்றி உறுதியாயிருச்சு. தமிழ்நாடு அண்ணன் வெற்றி எம்எல்ஏ மட்டும் இல்ல, அடுத்த அமைச்சர் அண்ணன் அவர் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலுமே அண்ணன் விஜய் தான் ஜெயிப்பாரு. அண்ணன் ஆட்சி அமைக்க போறது உறுதி. கொடைக்கானல் அவர் டூருக்கு போயிருந்தாப்புல, இனிமேல் அது எப்பயுமே டூராகவே இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்னு அவங்கள்ட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாமே தரமாக இருக்கோம், ஜாலியாக இருப்போம். இனி வர அந்த 5 வருஷமே நமக்கான வருஷம் தான். நல்ல ஆட்சி அமைய போகுது. மக்கள் எதிர்பார்த்ததோட நல்ல திட்டங்களையும் நல்ல செயல்முறையும் நம்ம தளபதி கொடுப்பாப்புல. யாரும் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ களத்தில் நம்ம சிறப்பாக இருக்கோம். நம்ம மக்களும் சரி, நம்மளை நம்பி வாக்களித்தோம் எல்லாருமே சரி, நம்ம ஆட்சி அமைக்க போகிறது உறுதின்னு சொல்லிட்டு நம்பி இருந்தாங்க. அதுக்கு மக்கள் வச்சு செஞ்சுட்டாங்க மித்த எல்லா கட்சியுமே. 110 தொகுதியில் நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில் வயசு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு இது. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இந்த அளவுக்கு தாவேகா வந்து ஒரு லீடிங்கில் கொடுப்பாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போன்ற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருந்துச்சு. அண்ணனும் பல தடவை சொல்லியிருந்தாரு, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கணும். அதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அண்ணன் முதலமைச்சராக வந்து பதவி ஏற்பார். அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்தில் நாங்களும் இப்போ இந்த 1 மாத காலமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியே இல்லை. ஒரு லைட்டு, சாலை வசதி, ரோடு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ மக்கள் வந்து இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க. முக்கியமான தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் இப்போ வந்து 5000 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையை வச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது வெற்றியாக மாறும். அடுத்த எம்எல்ஏவாகவும் எங்கள் சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் வந்து வருவார். கண்டிப்பாக ஓட்டெல்லாம் எப்படி கூட்டமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்து ஓட்டா மாறி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டேஜ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? இப்பவே ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன்,
உங்களை மாதிரி ஒரு சீட்டு கூட வாங்காமல் நாங்கள் பேச மாட்டோம். அன்றைக்கே சொல்லிட்டோம், உங்களை பற்றி பேசுகிறக்கும் சும்மா நீ துணை பேச, அவங்கள பாடி குலைக்கிற எல்லாம் எது பேச நம்மளுக்கு அசிங்கம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. ஆளை இப்போயும் சொல்கிறேன், நாங்கள் உங்களை பற்றி பேச விருப்பமே இல்லை. உங்களை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு பேசுங்க. இது என்ன ரிசல்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். இனி கொஞ்சம் சும்மா யூடியூப் சேனல் மட்டும் ஏதாவது கண்டென்ட் ஏதாவது விளாக் மாதிரி போட்டு பண்ணா கூட உங்களுக்கு காசு வரும்னு நினைக்கிறேன். வெற்றி நம்மதே. வெற்றி நம்மதே. இருப்போம் நம்ம தான்.